தன்னன் தனிமையாக பாசறையில விட்டுவிட்டு நாங்க இந்த வடநாட்டுக்குங்கிற இடத்தில் சண்டை சமரத்தம் செய்வதற்காக வந்தோம். என்றுமே இல்லாமல் படிக்க என்னுடைய வலது புஜன் துடிப்பதாக இருந்தா எங்க அண்ணனுக்கு தான் எதே ஆபத்து நேர்ந்திருக்கு மாமா. பாசறையிலே இருக்கக்கூடிய தர்மராஜாவுக்கு நிச்சயம் எந்த ஆபத்தும் வராது. போதுமா? அப்ப என் மகனுக்கு தான் ஆபத்தா? காவலுக்கு போனோம்பா, அவனுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? காவலுக்கு அவன் போயிட்டானா மாமா? காவலுக்காக போனவன், பாசறைக்கு காவலுக்கு போனவன், அவனுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? துரோணாச்சாரியருடைய சபதம் எப்படி தர்மராஜாவை தேர்கோடி கம்பத்துல கட்டி இழுத்து போய் துரியோதன முன்னாடி நிறுத்துறது தான் துரோணாச்சாரியருடைய சபதம். அபிமன்னனை கொல்றனா சபதம் வச்சாரு இல்ல, அதனால அபிமன்னனுக்கு என்ன ஆபத்து வரும்? அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? இதுவும் நடக்காதுப்பா. அப்படியே நீ நினைக்கிற? போலாம். சரி, புறப்படு மாமா. மாமா அத்துடா மாமா கருகாதே அத்துடா இந்த கஸ்மமாதே ஐயோ ரோட்டமிட்டி மாமா கருகுதையா பாரு மாமா பாரு எப்படி அதெல்லாம் புறப்பட்டா என்றுமே அழுகாத இந்த அஸ்பம் மாமா இன்றைய தினத்துல கண்ணீரிட்டு அழுகுதே. இத பாரு மாமா, எப்படி அழுகுதுன்னு இத பாரு. நம்முடைய ரதத்துல பிடித்திருக்கக்கூடிய இந்த புறவியானது அதனுடைய திரேகம் எல்லாம் சிலிர்க்கவோ கண்ணிலே நீர் ததும்பி வரவோ இதுக்கெல்லாம் அறிகுறி என்ன தெரியுமா? நீ நினைப்பது போல அல்ல. 13 தினமா இதே பறவைதான் ரதத்துல பிணைத்து நாம ரதம் செலுத்துறோம். ஏன் தெரியுமா? இது அவ்வளவு ராசியான புறவி. இத ரதத்துல பிணைச்சு யுத்தத்துக்கு போனாதான் நமக்கு வெற்றி. அப்படி என்பதற்காக இதே புறவைதான் ரதத்துல பிணைச்சு நான் ரதம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால அதுவும் இல்லாம இன்று 13வது நாள் யுத்தம் திங்கிலியோடு செஞ்சல்ல, அப்போ கரும்புழுதி செம்புழுதி அவனுடைய ஒளியே தரையில படாத அளவுக்கு அவ்வளவு வேக ரதம் செலுத்தினேன். சரி, என்ன நீ ஒண்டியா வந்திருக்க யுத்தம் செய்யும் போது? இங்கு வந்தவங்க இங்கிலியர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக நம்முடைய ரதம் பார்த்தா எதிரி கண்ணுக்கு எட்டத்துக்குமே அர்ஜுன யுத்தத்துக்கு வர்ற மாதிரி தெரிஞ்சது. அவ்வளவு வேகமா ரதம் செலுத்தினேன். அதனால கரும்புழுதி செம்புழுதி எல்லாம் ஏறிச்சு பத்தியா, அதனுடைய கண்ணல பெருசு. அதனால அது கண்ணல கண்ணீர் வடியுது. அதனுடைய திரேகத்தினுடைய வலிக்காக திரேகம் எல்லாம் மேனி எல்லாம் சிலுத்து சிலுத்து நிக்குது. மாமா நீ சொல்ற மாதிரி இல்ல மாமா, எங்கள் அண்ணனாகிய தருமருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்கணும். இல்லனா என் மகனாகிய வீரபால் அபிமன்னனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்கணும். இல்லாவிட்டால் என்றுமே அழுகாத பிறவி தினத்தில் கண்ணீரிட்டு அழுகிறது. மேல பாரு மாமா, அது சிலிக்கக்கூடியப்பா 13 நாள்களாக சண்டை செய்த ஒரே நாள் கூட இப்படி இல்ல. இந்த தினத்தில் இருக்கக்கூடிய நிலை பார்த்தா என் மகனுக்கு எதே ஆபத்து நேர்ந்து விட்டது மாமா. எஜமானாகிய வீரவாள் அபிமன்னனுக்கு ஏதோ ஆபத்து என்றுதான் இந்த புரிவி அழுதுன்னு சொல்றேன். உன் பேச்சே நான் கேக்குறேன்பா. இப்போ நாம கிங்கிலியோடு யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குருச்சேத்திரத்துல அபிமன்னன் பாசறையில காவல் இருக்கான். ஆமா, நாம ஆறறிவு படைத்த மானிடை. பாசறையில என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது மாமா. உனக்கு தெரியாது. ஆனா இந்த புறவி 5 அறிவு படைத்தது. இதுக்கு எப்படி தெரியும்? அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு எப்படி அழும்?
இந்த அஸ்பம் எதா இருந்தாலும் ரகசியத்தை தெரிஞ்சக்கூடிய அஸ்பம். அப்படி அல்ல, நீ நினைப்பதுதான் தவறு. இது 5 அறிவு படிச்ச ஜீவன். அங்க பாத்திரையில என்ன நடந்ததுன்னு இதுக்கு என்ன தெரியும்? அதனால நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. வா போலாம். ஆமா, எங்க அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் இல்லல்ல, தர்மராஜாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லப்பா. என் மகனாகிய வீரபால் அபிமன்னனுக்கு அவன் காவலுக்கு போனவனுக்கு என்ன ஆபத்து வரும்? அண்ணன் பையன் உனக்கு மகன்னா எனக்கு யாரு? மருமகன். உனக்கு இருக்கக்கூடிய அக்கறை எனக்கு இல்லாத போயிருமா? அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. அவன் போனவனுக்கு என்ன ஆபத்து? அப்பா அவன் போயிட்டான் மாமா. காவலுக்கு போனவனுக்கு என்னப்பா ஆபத்து? நீ சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் கணித்து பார்த்தா என் மகனாகிய வீரபால் அபிமன்னை பாசறைக்கு காவலாக இருந்தவன் போய்விட்டான் மாமா. அவன் போயிட்டான் மாமா. சொல்லக்கூடிய வார்த்தையிலே அறிந்தேன் மாமா. நீ ஒரு முறையும் அப்படி சொல்லாத. வாச்சொல்லு தலசமன்னு சொல்லுவாங்க. ரதத்துல உட்காரு, பாசறைக்கு போய் தர்மராஜாவை பார்க்கணும். அதுதானே? ஆமா மாமா, புறப்படு பார்க்கலாம். புறப்படும் போது வாட வீசவும் மஞ்ச மனங்க மிளவும் தோலை துடிக்கவும் நம்முடைய ரதத்திலே இருக்கக்கூடிய புறவியலுடைய கால் இடறிடறி நடக்கவும் வேகமெல்லாம் சிலிக்கவும் அவனுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் சொரிவதை பார்த்து அர்ஜுனே அதனுடைய அறிகுறி என்னவென்று தெரிஞ்சுக்கிட்டான். ஒருவேளை நம்ம மகனாகிய அபிமன்னனுக்கு தான் ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டான். ஏன் தெரியுமா? பாரத யுத்தத்துக்கு புறப்படும் போது ஒவ்வொரு நாளும் புறப்படும் போது ரதத்திலே புறவிகளை பிணைத்து அர்ஜுனுடைய அம்பு அம்பராதோணி வில் கத்தி கட்டாரி ஆயுதங்களை கொண்டு வந்து தந்தையிடம் ஒப்படைத்து ரதத்திலே வழி அனுப்புவதும் அதன் பிறகு அந்தி சாய்ந்த பிறகு யுத்தத்தை முடிச்சுட்டு நாம பாசறைக்கு போகும்போது தந்தை பொழுதுக்கும் யுத்தம் செஞ்சு கலைச்சு வந்திருப்பாரு. அப்படி என்று அர்ஜுனுடைய தோளிலே இருக்கக்கூடிய அம்பு அம்பராதோடைய ஆயுதங்களை எல்லாம் தன் தோளிலே சுமந்து கொண்டு பாசறையில் கொண்டு போய் வைப்பதும் ரதத்திலே பிணைத்திருக்கக்கூடிய புறவிகளை கொண்டு போய் அதற்கு தேய்க்கவும் அதற்கு கொள்ளு புல்லு ஆகாரம் வைத்து அதற்கு நீரா தண்ணி காட்டுறதும் இப்படியா அபிமன்னனுடைய வேலை. ஆனா பாசறையில அபிமன்னன் செத்துட்டான் அப்படிங்கிற சங்கதி அறிந்துதான் இந்த புரவி தன்னுடைய எஜமா பாசறையில செத்துட்டான்னுதான் கண்ணீர் விட்டு அழுது. ஆனா
இந்த சங்கதி தெரிஞ்சிட்டா அர்ஜுனன் நிச்சயம் அடிச்சிருவான். ஏன்னா பாண்டவருக்கு பட்டத்துக்குரிய பிள்ளைகள் 12 பிள்ளைகள் இருந்தாலும் பட்டத்துக்குரியவன் அபிமன்னனே. பாண்டவருக்கு பிள்ளைங்க 12. நாடாளக்கூடிய உரிமை உள்ளவன் வீரவாள அபிமன்னன் ஒருவனே. அதனால பாண்டவர்களுக்கு எல்லா பிள்ளைகளும் விட ஆசாபாசம் அபிமன்ன மேலதான் அதிகம். அபிமன்னன் செத்துட்டான்னு தெரிஞ்சா அர்ஜுனே ஒரு கணமும் யோசிக்க மாட்டான். தனக்குத்தானே தற்கொலை செஞ்சுக்குவான். இவன் செத்துட்டான்னு வச்சுக்க, நான் நினைச்ச மாதிரி இந்த பாரத போராட்டம் முடிக்க முடியாது. அதனால ஒரு போலியான ரூபம் அர்ஜுனனுக்கு ரதம் செலுத்தி கொண்டே இருக்கேன். அவன் போய்கிட்டே இருக்கான். நான் என்ன செய்தேன், மற்றொரு ரூபமும் தெய்வலோகத்துக்கு அதிபதியாக தேவேந்திரனை சந்திச்சு, சுவாமி தேவராஜனே, பாரத போர்ல இவ்வாறு நடந்திருக்கிறது. அபிமன்னன் செத்துட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சா அர்ஜுனன் மடிஞ்சிருவான். ஓ மகன் உயிரை காப்பாத்துறது இன்னைக்கு உங்க கையிலதான் இருக்குது அப்படின்னு கேட்டேன். சுவாமி என் மகன் தப்பிக்கணும். ஏன்னா இந்திர பகவானுடைய அம்சாபலத்தினால பிறந்தவன் அர்ஜுனன். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு இந்திர பகவான் கேட்டார். வழியில இன்று 13வது நாள் யுத்தத்துல ஒரு பிராமண பையன் செத்த மாதிரியும் அந்த பையனை எடுத்து தகனம் செய்யற மாதிரியும் நீ ஒரு பிராமண வடிவத்துல வா. அப்படி வந்து அர்ஜுனோட மறைமுகமா ஒரு சத்திய வாங்கினாதான் அர்ஜுனனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட இந்திர பகவான் தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக அவ்வாறே பிராமண வடிவத்துல வந்துகிட்டு இருக்காரு. நான் ஒரு உருவம் அங்க போலியா அவனுக்கு ரதம் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறேன். வேலையே திருவிளையாடு. அதனால அங்கே இந்திர பகவான் வருவாரு. அவர் வந்த பிறகு பார்க்கலாம். யாரப்பா ஐயா? நீ நினைப்பது போல நான் ஐயர் அல்ல. ஐயர் இல்லையா சாமி? அமராவதி பொன்னுலோகத்தின் அரசன். எம்பெருமானுடைய வார்த்தையை கேட்டு இப்ப யுத்த காலத்திலே இருந்து திரும்பி வரக்கூடிய என் பிள்ளை அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டி கண்ணபெருமான் தூண்டுதலோடு இப்ப நான் இப்ப யாகத்தை மூட்டி அதுல உளுந்து சாவறதுக்கு போறேன். அப்படியே அப்படி போனாதான் என் மகன் அர்ஜுனனை நான் காப்பாற்ற முடியும். இப்பவே அக்கினி தீய மூட்டி அதிலே நான் விழுந்து என் உயிரை போக்கணும். என் பிள்ளையே போன பின்னாடி இதுக்கு மேல நான் எதுக்கு இருக்கணும்? கொண்டாந்து போடு, நெருப்பு போடு, நான் அதுல உளுந்து நான் சீக்கிரம் செத்து போயிடுறேன். அப்படி உனக்கே அவளை பாரு. நம சிவாயா. குருச்சேத்திரம் போவது எனக்கு சில காதவழிகள் போகணும். நானும் அது அவசரப்படுற மாதிரி ரொம்ப அதிவேகமா தான் நம்முடைய ரதத்தை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நாம் அந்த வழியாக போகக்குள்ள யாரே ஒரு பிராமண அக்னி மூட்டி அக்னி சுத்தி வளம் வந்து கொண்டு இருக்கிறார். மாமா, அவர் அந்த அக்னியில இறந்து விடுவாரோ என்னமோ தெரியவில்லை. சாக போறேன்னு சொல்லிட்டு சுத்தி வராரு. வாசனையில் இருக்கக்கூடிய தர்மனுக்கு என்ன நேர்ந்ததோ தெரியல, காவலுக்கு போன வீரவாள அபிமன்னனுக்கு என்ன நேர்ந்ததோ தெரியல. என் மனசு பாடு எனக்கு தான் தெரியும். ஏன்னா வழியில போற பிராமணே ஏதோ நெருப்பு போட்டுக்கிட்டானோ நமக்கு என்ன போச்சு. ஒரு பிராமணன் சாகரத்தை நாம கண்குளர பார்க்க கூடாது. அது ஒரு பிராமணரை கொள்வது சரி, 1000 பசுவை கொள்றது தெரியாமாமா. அதுவும் இல்லாம இந்த பிராமணன் சாகரத்தை பாட்டு போனா நமக்கு பிரம்மகத்தி பிடிச்சிக்குமாமா. பிராமண வதையெல்லாம் இதெல்லாம் கண்ணுல பார்க்க கூடாது. பார்த்தோம்னா நமக்கு பிரம்மகத்தி பிடிச்சிக்கும். இல்ல மாமா, தரத்து நிறுத்திட்டு வரேன். அங்க பையனுக்கு என்ன ஆச்சோ தெரியலன்னு, என் மருமனுக்கு என்ன ஆச்சோன்னு என் மனுஷன் என்ன பாடுபடுது. நீ போய் பிராமணரை பார்த்துட்டு வர்றங்கிற ஏன்னா உட்காரு. என் பையனுக்கு எந்த ஆபத்து நேராது மாமா. இருமாமா, அதை தடுத்து நிறுத்திட்டு வரேன். இருமாமா, சரி போய் பிராமணரே ஏன் சாகுறாய்? இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன்.
ஏன் சாகக்கூடிய காரணம் என்ன? ஐயா, எனக்கு ஒரே ஒரு குழந்தை, ஆண் பிள்ளை பிறந்தா அவன் என் பேரு சொல்லுவான்னு நினைச்சேன். என் பெத்த பிள்ளையா போன பின்னாடி இதுக்கு மேல நான் பிரயோஜனமா இருந்து பிரயோஜனம் இல்ல. நான் சாவர ஐயா, நம்மளுடைய உயிர் என்னைக்கும் தானே தான் போகணும். தற்கொலையாக செய்யக்கூடாது, அது ஒரு கோலத்தனம். நீ சாகக்கூடாது, நீ சாகக்கூடாது. என்னுடைய உயிர் தானாதான் போகணும். தானா போக்கிக் கொள்வது கோழைத்தனம். எல்லாத்துக்கும் வர்றப்ப வந்தா தான் தெரியும் விதி. என் புள்ள செத்து போயிட்டான்னு நான் நெருப்புல விழுந்து என்ன இனிமேல் யாரு காப்பாத்துவாங்க? என் புள்ள ஏன் செத்தான்? என் புள்ள எப்படி செத்தான்னு கேக்குறீங்களா? ஐயா, பாரத பீடத்துல குருச்சேத்திரத்துல பாண்டவருக்கும் கௌரவருக்கும் யுத்தம் நடந்ததா. அதுல 13ஆம் நாள் சண்டையில அபிமன்னனை காவலுக்கு வச்சுட்டு பாண்டவர் யுத்தத்துக்கு போயிட்டாங்களாம். அப்ப கௌரவ படையெல்லாம் ஒன்னா சேர்ந்து அபிமன்ன மீது படையெடுத்து வந்தாங்களாம். அப்படி அபிமன்ன மீது படையெடுத்து வரும்போது நான்முகர் சண்டை செய்தாராம். நான்முகர் சண்டை செய்தோம். அபிமன்ன செய்த சண்டையால ஒருத்தராலையும் வெல்ல முடியலையா. அவன் விட்ட பானத்துல மடிந்த சேனைகள் எத்தனையோ சேனைகள் மடிந்துச்சா. சித்திரிய பானத்துல ஆமா சேனைகள். அப்படி அங்க மடிந்து போன ரத்தம் எல்லாம் ஊந்த பனைக்கும் பனையில உட்கார்ந்துட்டு குருவி கோட்டாலாம் ரத்தத்தை தண்ணிதான்னு சொல்லி தாகத்துக்கு அறுத்திட்டு இருக்குது. தரமட்டமே எல்லாம் ரத்தாராதான் ஓடுது. எல்லாம் ரத்தம் ஆறா போயிட்டு இருக்குதுங்க. இப்படி எல்லாம் சண்டை செய்யறாங்களே, இத பாக்கலாம்னு சொல்லி என் பையனும் போயிருக்கான் வேடிக்கை பார்க்க. ஆமா, போன பையன் அங்க விட்ட பானங்களில் சிதறிய பானம் பட்டு என் புள்ளையே செத்து போயிட்டாங்க. என் புள்ள செத்த பின்னாடி இனிமேல் ஐயருக்கு என்னத்துக்கு இந்த வேலை? ஐயரோட்டுக்கு என்னத்துக்கு இந்த வேலை? உங்களுக்கு சண்டை ஓடுவீங்க. ஆயிரம் காதவழி எப்படி அவனை சண்டை நடக்கிறதுல இடத்துல உன் பையனுக்கு அங்க என்னையா வேலை? சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டானு. சரி, அவன் போனா போயிட்டு வரான். ஐயா, எத்தனையோ தேவிமார்களை திருமணத்தை செய்யறான். அப்படி ஒரு குழந்தை எடுத்துக்கிறான். ஒரு பையன் இறந்துட்டானே, அப்படி என்று நீ தற்கொலை செய்ய வேண்டாம். சரிவா, நீ சாகாதவா? என்ன தடுக்காதீங்க சாமி. எனக்குன்னு இருந்த புள்ள செத்து போயிட்டான். நான் இனிமேல சாவர்த்து தான். இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டா நீங்க என்ன அடுத்த பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நெருப்புல தான் விழுந்து சாவீங்க. அப்படி நினைக்காத. அப்படியே எனக்கு ஒரு மகன் இருந்து அப்படி இருந்திருந்தாலும் நான் என்னுடைய உயிரை பார்க்க மாட்டேன். நீ போயா, நான் சாக மாட்டேன். ஏங்க, காலையில வாங்குறது சாயங்காலம் இல்லன்னு இப்படி போயிடுறாங்க. இன்னைக்கு சொல்ற நீயே நாளைக்கு உனக்கு நடந்தா நான் எப்ப சொன்னேன் என்னாலும் சொன்னேன்னு இப்படி போயிருவேன். இப்படி வாய் சொல்லலாம் அழகல்ல. நீ இப்படி செய்ய மாட்டேன்னு எனக்கு என்ன உறுதி? எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க வேணும்னா இப்படி என் புள்ள செத்தாலும் சரி நான் என் உயிரை மாய்ச்சிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. உங்களை நான் நம்புறேன். ஐயா பிராமணரே, என்ன விடுங்க, நான் சாவறேன். எனக்கு ஒரு மகன் இருந்து இப்படியே ஆயிருந்தாலும் ஆகாயவாணி சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக, மனநீதி தவறாத என் அண்ணனாகிய தாராபுகள் படுத்த தர்மர்வீல ஆணையாக என் மகனை செத்திருந்தாலும் நான் சாக மாட்டேன். ராமனும் கையில சத்தியம் பண்ணாத. ஆமாமா, அதுடா சத்தியமும் பத்தியமும் தவறுனா கொண்டு போடும். என்ன விட்டீங்க? ஆமா, யார் கையில வேணாலும் சத்தியம் செய்யு. ராவணர் கையில மட்டும் சத்தியம் செய்ய கூடாது. அவனை தடுத்துலாம் இருமாமா. ஏன் வார்த்தை கேளு. பிராமணருக்கு பொன்பொருள் திரவியம் வேண்டாம், எவ்வளவு வேணாலும் கொடுத்து உதவு. பிராமணர் கையில சத்தியம் செய்யற வேலை வேண்டாம். சத்தியமும் பத்தியமும் தவறி நீங்க இப்படியா பேசுறீங்க? ஐயா, ஆகாயவாணி சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக என் மகனே செத்திருந்தாலும் நான் நிச்சயமாக சாக மாட்டேன். பிராமண தாவரத்தை என் கண்ணால பார்க்க கூடாது. பின்னாடி வருத்தப்படுவேன். வேண்டாம், பிராமணர் கையில சத்தியம் செய்யாத. சாமி, ஒண்ணு அவரை சத்தியம் பண்ண விடுங்க, இல்லன்னா என்னையாவது என்ன பண்றது? இந்த பிராமணரை நாம தாவரத்தை பார்த்துட்டு நாம போக கூடாது. எதையும் நேராதமாமா, எந்த ஆபத்து நேராது நீருக்குள்ள. சரிப்பா. ஆமா, ஆகாயவாணி சாட்சியாக, இந்த பூமாதேவி சாட்சியாக, என் மாம மீது சாட்சியாக, மாமா ஒன்னேதான் மாமேல சாட்சியாக என் மகனை செத்திருந்தாலும் நான் சாக மாட்டேன். இது சத்தியம்.
ரொம்ப சந்தோஷம் ஐயா. இதுக்கு மேல நான் சாக மாட்டேன். நீங்க சத்தியம் பண்ணி விட்டீங்களா? உங்களை போற ஒரு வீர புருஷன் எனக்கு வீர வேகம் கொடுத்து பின்னாடி இதுக்கு மேல நான் சாக மாட்டேன். நான் போயிட்டு வரட்டுங்களா? இல்லைங்க சாக மாட்டேன்.